2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 336 எழுத்தாளர் விஜய் ரங்கராஜனின் சிறுகதை வெறியாட்டு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வளர்ந்த பிறகு வெளி சிறியதாகி உள்ளுலகத்தில் பல்வேறு நான்கள் உருவாகி எந்த நான் என ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். வீட்டில் அப்பா அம்மாவிடம் ஒரு நான், வீட்டில் தனியறையில் வேறொரு நான், ஸ்கூல் வரும்போது கிளாஸ் ரூமில் ஒரு நான், மகேஷிடம் ஒரு நான், அனுகிரகாவிடம் ஒரு நான், சென்ற வாரம் மருத்துவமனையில் ஒரு நான், இன்று காலை அப்பா அம்மாவுடன் உரையாடலில் வேறொரு நான், எக்ஸாம் எழுதும் முன் ஒன்று, முடித்த பின் மற்றொன்று. எல்லாருக்கும் பொதுவான ஒரு நான், எனக்கே பிரத்யேகமான ஒரு நான், பிரத்யேகத்தை வெளிக்கொணர துடிக்கும் வேறொரு நான். பார்க்கும்போது ஒரு பாதை, யாரும் பாராமல் இருக்கும்போது வேறொரு பாதை என செல்லும் ஒளி போல எனக்கு பல பாதைகள், பல நான்கள். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ரோட்டின் வலதுபுறம் எப்போதும் போல் காலை 8:40க்கு 10 நிமிட பள்ளிக்கு நடந்து கொண்டிருந்தேன். வீட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டிற்கு அப்பா அம்மா கூட்டிக் கொண்டு போவதே வெகு தூரம் போல் இருக்கும். சிறு வயது கடந்து இப்போது 11வது படிக்கும்போது அவ்வளவு தூரம் இல்லை என்று தோன்றுகிறது. அகன்ற தார் ரோடுகள் இப்போது நெரிசல் மிக்கதாக சிறியனவாக தெரிகின்றன. சாலையின் இருபுறமும் எப்போதும் போல அங்குமிங்குமாக தனியும் கூட்டமுமாக பள்ளி பையன்களும் பெண்களும் நடந்து கொண்டிருந்தனர். நானும் மிகச்சில பையன்கள் போல தனியாக நடந்து கொண்டிருந்தேன். கிளாஸில் நுழைந்ததும் 2 வரிசைகளாக பிரித்து வைக்கப்பட்டுள்ள பெஞ்சுகளில் ஆண் வரிசை பெஞ்சில் நேராக சென்று 3வது பெஞ்சில் உள்பக்க ஓரத்தில் அமர்ந்தேன். மகேஷின் உற்ற நண்பன் என்றாலும் அவன் அருகில் அமர்வதில்லை. அவன் அமரும் பெஞ்சின் முன்னால் வேறொரு பெஞ்சில் தான் 2 வருடங்களாக உட்கார்கிறேன். ஒருவேளை அதையேதான் அவனும் விரும்புகிறானோ என்னவோ. ஆனால் என்னிடம் கிளாஸ் முடிந்ததும் சகஜமாக பேசி என்னுடனே தினமும் பஸ்ஸில் வருகிறான். இந்த பக்க பெண் வரிசையில் எனக்கு பக்கவாட்டு இடத்தில் முன்னரே வந்து உட்கார்ந்திருக்கும் அனுகிரகாவை பார்த்தேன். நான் தலை திருப்பி அவளை பார்ப்பதை அவள் உணர்ந்திருக்க வேண்டும். வாழ்விலேயே தான் கேட்கக்கூடாத விஷயம் என் வாயிலிருந்து உதிரி கேட்டது போல் என் பக்கம் திரும்பாமல் தனக்கு நேரேயே பார்த்து கொண்டிருந்தாள். என்னை மனிதனாக மதிக்கிறாளா என்றே புரியவில்லை. சரி, அவளாகவே பேசுவாள் என எதிர்பார்த்திருந்து 1 வாரம் ஆக போகிறது. கடைசியாக சென்ற வெள்ளி பேசியது. முதல் பீரியடில் தமிழ் சார் சந்திரன் வந்தால் தினமும் சிறுகமணி கிராமத்திலிருந்து பஸ் பிடித்து திருச்சி வந்திறங்கி நடந்து பள்ளி வரும் ஆசிரியர். இந்த வயதிலும் பேருந்திலேயே வருவது சிரமமாக இருக்காதோ என்று எனக்கு ஒவ்வொரு முறையும் தோன்றும். உயரமாகவும் ஒல்லியாகவும் சற்றே நரைத்துள்ள தரையும் மீசையும் வைத்து எண்ணெய் நிறைய வைத்து வகிடுகோடாக தெரியுமாறு சீவி இருப்பார். கிளாஸ் பிளாக் போர்டு முன் மேடையில் சரியான நடுப்புள்ளியில் நின்று இன்னும் முடிக்காமலேயே விட்ட சங்ககால பாடல்கள் நடத்த ஆரம்பித்தார். நேற்றுக்கு வேலை வெறியாட்டு பற்றி பார்த்தோமே, யார் அதை சம்மரைஸ் பண்ணி சொல்லுறது? எந்த கையும் உயராத போது யாரும் இல்லையா என்று கேட்டார். பையன்கள் சில பேர், சார் அதான் மிஸ்டர் படிப்ஸ் சண்முகம் இருக்கிறார்களே என்று என்னை இழுத்து விட்டார்கள். மேலும் அவனுக்கு தலைவின் மீதுள்ள காதல்களை பற்றி நிறைய தெரியும் சார் என்று சிரித்தனர். சரி சண்முகம், நீயே சொல்லு என்று என்னை பார்த்தால் நான் வேண்டா வெறுப்பாக எழுந்து, வேலன் வெறியாட்டு சங்க இலக்கியத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் ஒரு சடங்கு முறை, தன் பெண் மெலிந்து கொண்டிருக்கிறாள் என கண்டு யாரோ ஒருவன் மீது காதல் கொண்டிருக்கலாம் என்று எண்ணி அத்தலைவனின் நினைவை அவளிடமிருந்து அகற்றுவதற்காக செய்யும் சடங்காகும் என்று ஆர்வமில்லாமல் இதோடு போதும் என்று சுருக்கமாக முடித்தேன். என்று மேலும் என்னை பார்த்தார். நான் தயங்கி, வேலன் என்கிற ஒரு பூசாரி வந்தவர்கள் வீட்டின் முன் பெண்ணை அமர வைத்து சடங்கு செய்து முடிவாக பெண்ணின் மனசிலிருந்து காதலனை விரட்டியாகிவிட்டது என்று அறிவிப்பான். அல்லது இச்சடங்குக்கு பின்னர் தாய் தன் மகளின் காதலை புரிந்து கொண்டு விடுவாள்
என்று வழக்கத்திற்கு மாறான வேகத்தில் ஒப்பிப்பது போன்று பாதி சொற்களை விழுங்கி சொல்லி முடிக்கும் போதே, ஏயா ஓடுற, பிரேக்கப் போடு பிரேக்கப் போடு என்று இரு இப்பிலும் அழுத்தம் வைத்து அதே சமயம் நிதானத்தோடு அவரே தொடர்ந்து வெளிப்பாடும் வேலனின் ஆட்டத்தையும் அவன் செய்யும் சடங்குகளையும் இன்னும் விரிவாக விளக்கினார். அவர் பேசும்போது நான் ஒருவாறு நடுத்தொலைவில் பார்வையை செலுத்தி அவர் விவரிப்பதை காதில் விழுவதிலிருந்து தடுக்க முயன்றேன். நெற்றி உறைந்து தொண்டை அடைத்து இந்த டாபிக்கை விட்டு எப்போது அடுத்ததற்கு தாவுவார் என்றே என் மனம் தகித்து கொண்டிருந்தது. மதியம் சாப்பாட்டுக்கு மகேஷ் உட்பட நண்பர்களோடு கிரவுண்ட் அருகில் உள்ள மரத்தடியில் அமர்ந்து சிறிது பகிர்ந்து சிறிது சிரித்து சாப்பிட்டேன். பின் மகேஷோடு தனியாக நடந்து வந்து சைக்கிள் ஸ்டாண்ட் அருகில் நின்று கொண்டு பேசி கொண்டிருந்தேன். வரிசை வரிசையாக சைக்கிள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த ஒழுங்கு அழகாக இருந்தது. அவன் ஏதோ ஒரு சைக்கிளை தேர்ந்தெடுத்து அதன் கேரியரில் பாதி உட்கார்ந்து ஒரு காலை கீழே வைத்து மறு காலை ஆட்டி கொண்டு என்னிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்தான். நான் மகிழ்வின் முகிலோடே பறப்பது போன்று உணர்ந்தேன். அதே சூரியன் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வெப்பநிலை தருவது போல ஒவ்வொரு நாளும் அவனிடம் பேசினாலும் ஒவ்வொரு முறையும் அவன் வேறு மாதிரி தெரிந்தான். அவன் சைகைகள் வேறு மாதிரி இருந்தன. கை விரல்களை கொண்டு சைக்கிளில் தாளம் ஏற்படுத்தி கொண்டிருந்தான். விரல்களை பாதி மடக்கி ஒவ்வொரு விரலையும் வரிசையாக வேகமாக விரித்து நகங்கள் கேரியரில் பட்டு லேசாக அழிந்த அவ்வொலியே சீரான இசையாக என் மனதில் கேட்டுக்கொண்டிருந்தது. கவலையில்லா முழு புன்னகை என் முகத்தில் அரும்பியிருந்தது. சட்டென்று அவன் அனுகிரகா என்று சொன்னவுடன் நான் விழிப்புற்று மீண்டு மகிழ் மேகம் மறைந்து வெற்றி வெளியில் தொங்கிக் கொண்டிருப்பவன் போல உணர்ந்தேன். ஏண்டா அணுகிட்ட பேசுறதே இல்லை, அவளோட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருப்பியே, எல்லாரும் கூட ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க, சிறிது இடைவெளி விட்டு உங்ககிட்ட எதுவும் நடந்து வீட்டில் தெரிஞ்சிருச்சா என்றான். அவன் முகம் சாதாரணமாகத்தான் இருந்தது. உண்மையிலேயே அக்கறையோடு தான் கேட்கிறான். அவளிடம் சொன்னதை எப்படி உன்னிடமே சொல்வேன் மகேஷ்? அவளை போன்றே நீயும் என்னிடம் பேசாமல் இருந்து விட்டால், அவளை போன்றே நீயும் விஷத்தை கக்கிவிட்டால். வரிசையாக சைக்கிள்கள் நின்று கொண்டிருக்கின்றன. என் மனதைப் போலவே அடுக்கடுக்காக, ஒவ்வொரு அடுக்கும் 1000 சிடுக்குகள். ஒரு அடுக்கையாவது அலெக்சாண்டர் வெட்டிய கார்டன் முடிச்சு போல் உடைத்து இவளிடம் கூறலாமா? இவள் என்ன சொல்வாளோ? இன்டர்நெட்டில் பார்த்தால் இதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை என்று உள்ளதே. சிலருக்கு இப்படித்தான் தோன்றுமாமே. இதை இப்படியே விட்டுவிடலாமா? எதற்காக இவளிடம் சொல்ல வேண்டும்? இது என்னுடைய உணர்வு. எதற்காக மற்றவரிடம் பகிர வேண்டும்? இல்லை இல்லை, அணுவிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்ல போகிறோம்? கூறியே ஆக வேண்டும். என்னவென்று ஆரம்பிப்பது? அவள் எதிரில் மென்மையாக சிரித்து கொண்டிருக்கிறாள். இதைத்தான் மற்ற பையன்கள் ரசிக்கிறார்களா? கவிகள் சொல்லும் சிற்றிடை இதுதானா? அதனால் என்ன, இருந்துவிட்டு போகட்டும் என்றுதானே எனக்கு தோன்றுகிறது. வேறு எதுவும் தோன்றவில்லையே. அவள் சிரிப்பு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவள் என்னிடம் சிரிப்பதைக் கண்டு ஏன் எல்லாரும் என்னை கிண்டல் செய்கிறார்கள்? அவள் ஏதோ சொல்ல வந்து நிற்பது போல இருக்கிறதே. அவள் கண் விரிகின்றன. என் கையை மெதுவாக வருடினாள். இல்லை, இதுவே நல்ல தருணம். இனிமேல் என் மனம் கடலை சுமக்க முடியாது. சொன்னேன், அனு, எனக்கு மகேஷ் மேலே ஏதோ ஒரு அட்ராக்ஷன். எல்லா பையங்களுக்கும் இப்படித்தான் தோணுமோன்னு முதல்ல நினச்சேன். அப்பொழுதுதான் அவங்க பொண்ணுங்க பற்றியே பேசிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுது. மனம் எடையிழந்து தெர்மோகோல் போல் இருந்தது. பெருமூச்சு விட்டேன். அவள் முகமோ இயற்கையாய் அமைந்துள்ள கற்பாறையில் தெரியும் உருவமற்ற வடிவம் போல் உறைந்திருந்தது. என் கை மீது படர்ந்திருந்த சருமம் நழுவி விழுவதை உணர்ந்தேன். பச்சை நிற தீபாவளி அணுகுண்டு திரியை பற்ற வைத்துவிட்டு காத்திருக்கும் சிறுவன் போல, கிட்டே போனால் வெடித்து விடுமா, தூரம் போகலாமா, இன்னும் நெருப்பு வைக்கவில்லையோ, இன்னும் விவரித்திருக்க வேண்டுமோ, இல்லையே நெருப்பு மெதுவாக நகர்வது தெரிகிறதே, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் வெடித்து முகத்தில் பட்டு விடுமோ
எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது? அருகில் வண்டி எதுவும் வராமல் இருக்க வேண்டுமே. புஷ்ஷாகி விட்டதோ? கல்லேதும் பக்கத்தில் இருந்தால் தூக்கி எறியலாமா என நூல் நூலாக எண்ணங்கள். ஏண்டா பொட்ட மாதிரி பேசுற? நீ என்ன செம்மா? என்னோட பொட்டு வச்சுக்கிறியா? வெடித்தாள். என்ன சொன்னாள் என்று புரிவதற்கே எனக்கு நேரம் எடுத்து விட்டது. ஆனால் விட்ட என் கையை மெல்ல மீண்டும் பிடித்தாள். வேறொரு தொடுகை போல் இருந்தது. எதுவும் பேசாமல் மறுபடியும் கையை விட்டு சென்று விட்டாள். கால்கள் இரண்டும் கனத்து ஊன்றி நிலத்துச் சென்று புதைந்து இழுப்பது போல் இருந்தன. கடல் மீண்டும் ஊறி முற்றி கண்வழியே சொரிய அனுமதி கேட்டது. நான் கண்ணிமைகளை வேகமாக சிமிட்டி அண்ணாந்து பார்த்து விழாமல் பார்த்து கொண்டேன். இல்லை, தெரியல மக்கி. திடீர்னு பேசுறத நிறுத்திட்டா. என்னன்னே தெரியல என்று மகேஷிடம் பதில் சொன்னேன். சரி விட்றா, இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. டேய், ஸ்கூலுக்கு அப்புறம் உறையூர் பஸ்ஸில் போகலாமா? இன்னைக்காச்சும் கொழுமாயி அம்மன் திருவிழா கடங்களை பார்த்துட்டு போகலாம். நாளைக்கு போகலாமேடா. ஏற்கனவே காலையில் யோசித்து வைத்த பொதுவான பதிலை கூறினேன். இல்லை, நாளைக்கு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். சீரியஸாக ஏதாச்சும்? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா ஏதோ என்னோட ஹெல்ப் தேவைப்படலாம்னு சொன்னார். அதான் இன்னைக்கு குழுமாயி குட்டி குடி வேற. சும்மா கடங்களை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கும் போகலான்னு இருக்கேன். சரி, ஓகே. நான் ஜஸ்ட்டு சுற்றி பார்க்க வேணாம், கம்பெனி தர்றேன். மாலை சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பேருந்து பிடித்தோம். நான் ஏறிக்கொண்டு எனக்கு இயல்பான கடைசி சீட்டை பிடித்து கொண்டேன். அவன் கூட்டம் இல்லை என்றாலும் படியிலேயே நின்று கொண்டான். என்னிடம் நீயும் படியில் நில்லேன் எனவும் கூறவில்லை. தான் படியிலே நிற்கட்டுமா என்றும் கேட்கவில்லை. வெளியில் அவன் கண்கள் பெண்களை தேடி அலைந்தன. படியில் நின்று கொண்டிருந்தாலும் எப்போது இருக்கும் ஒரு சமநிலை அவனிடம். அவன் வெள்ளை சட்டை முதுகுப்புறம் லேசாக வியர்த்து முதுகோடு சிறிது ஒட்டி இருந்தது. பேருந்து மெதுவாக கிளம்ப ஆரம்பித்ததும் சட்டை காற்று நிரம்பி உப்பி உப்பி ஆடியது. காக்கி பேண்ட் பெல்ட் அணியாமலேயே அவன் இடுப்புக்கு சரியாக பொருந்தியது. இடுப்புக்கு கீழேயும் சரியாக பொருந்தி அவன் உடலை காட்டியது. பின்புறம் அங்கிருந்து சற்றே மேலேறி சரியான அளவில் வளைவுச்சி பெற்று கீழ் இறங்கியது. அவன் முகம் புதிதாக அரும்பியிருக்கும் மீசையுடைய முகம். அவன் முகம் சிறிய முடிச்சுள்களுடன் சற்றே நீண்டு காது மடல் அளவுக்கு கீழ் வளைந்துள்ள கிசா கொண்ட முகம். அவன் முகம் சிறிதே சிறிதாக கைக்குள்ளாகவே எண்ணி விடுமாறு முடிகள் சில வளர்ந்துள்ள முகவாய் கொண்ட முகம். அவள் முகம் இன்னும் ஒரு முறை கூட ஷேவ் செய்யாமலே இருக்கும் முகம். நாளை முதல் இப்படி இவனை பார்க்க முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஒருவேளை நாளை நானும் பஸ் படியில் நின்று கொண்டு பயணம் செய்ய யோசிக்க தோன்றுமோ என்னமோ. உறையூர் பாலாஜா ரோட்டிலேயே பஸ் நின்று விட்டதால் இறங்கி புத்தூர் 4 ரோடு வழியாக வீதியோரம் போடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கடையாக அவன் அருகில் சென்று சென்று நின்று நின்று பேசுவதை கேட்டு கேட்டு சிறிது சிறிதே பேசி மார்பு இழகி இருந்தது. இரவு கவிய கவிய மனம் அமைதி கொண்டது, மகிழ்வு கொண்டது. அவன் அருகிலேயே நடந்து இதுவரை அவனை தொடாமலே அவன் குஷ்டத்தை உணர்ந்து எனக்குள் ஒரு வெம்மை உண்டானது. இவ்வளவு ஆண்டுகள் பழகியும் அவன் கைகளை தொட கூச்சம். அவன் கன்னத்தை என் உள்ளங்கையால் அள்ளி சொர்க்கத்தை சேகரிக்க வேண்டுமென ஆசை. ஆனால் சாத்தியத்தில் மட்டுமே வசிக்கிறேன். அவன் தோள்களை மட்டும் அவ்வப்போது கை போட்டுக் கொள்வது ஒன்றே இதுவரை என் மூளை சேமிப்பின் பெருவுயர் பொக்கிஷம். வாழ் வெள்ளை வரை அது ஒட்டி இருக்குமோ? யாரேனும் அழித்து விடுவார்களோ? மாலை இருட்டாக தொடங்கிய போது அவன் விலகி பஸ் ஏறி கையசைத்தான். நான் சிரித்தேன், இப்போதைக்கு என்று. உய்யங்கொண்டான் ஆற்றுத்திக்கில் சாலை செல்ல கோவில் நெருங்க கூட்டம் அதிகமாகி கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் தலைகள், ஆத்தா அம்மா என்று குரல்கள். கோவில் அருகில் உள்ள திடலுக்கு வந்து சேர்ந்து கூட்டத்திலிருந்து சற்று தள்ளி இருந்து ஒரு பூக்கடை அருகிலேயே நின்று கொண்டேன். இங்கிருந்து கூட்டம் முழுவதும் தெரிந்தது. ஈரம் கலந்த காற்று ஆற்றிலிருந்து தவழ்ந்து பாறையில் வழிந்து
பறந்து இங்கு வந்து கண் தெரியாத மென்மையான சட்டை போன்று முகத்தில் சில் என்று படர்ந்து கொண்டிருந்தது. மனம் மக்களின் வியர்வை கலந்த ஈர காற்றை ஒரு நொடி வினோத வாசம் என்றறிந்து சில நிமிடங்களிலேயே சகஜமாக பழக கற்றுக்கொண்டது. நான் நின்று கொண்டிருப்பதன் எதிர் மூலையில் இருந்து குழாய் வாதிய பீறல் கேட்டது. தூரத்தில் ஒருவர் தலையில் அரை முண்டாசாக கட்டிய துணியோடு வந்து கொண்டிருந்தார். காலகன்று வைத்து வரும் நடை, மிக அழுத்தி வைத்த அடிகள். அவர் முகம் அரும்பி மெல்ல தெரிந்தது. நெற்றியில் பெரிய பொட்டு, மூக்கின் கீழ் பெரிய மீசை, வாய் முழுக்க உரைத்து கொண்டே நடை. கூட்டத்தில் எல்லாரும் ஆரவாரம் எழுப்பினர். ஒவ்வொரு வருடமும் பார்த்திருந்தாலும் சிறு வயதில் விளையாட்டாக தோன்றிய சடங்கு இம்முறை பயம் எழ வைப்பது போன்று உணர்ந்தேன். என் துடிப்பு சீராக வேகமாக அதிர்வதை, உள் காது உணர்வதை அறிந்தேன். மீசைக்காரரின் குரல் மெல்ல அதிர்ந்து எழுந்து மக்கள் அம்மா அம்மா குழுமாயி ஆத்தா ஒண்டி கருப்பா என்று குரல் எழுப்பினர். சன்னதம் சன்னதம் என கொட்டு அதிரத் தொடங்கியது. இருவர் சாமியை தங்கள் தோளில் தூக்கினர். அவர் உடல் தெரிந்தது. பெரிய தொப்பை வைத்திருந்தார், மாலைகள் அணிந்திருந்தார். குறுக்காக வெள்ளை துண்டு தோளிலிருந்து இடுப்புக்கு அணிந்து வெள்ளை வேட்டி உடுத்தியிருந்தார். கொட்டும் குழாயும் என் துடிப்பை மேலும் எழச் செய்து என் நெற்றியின் இரு பக்கமும் அடிப்பது போல ஆக்க 4 பேர் மணியொலிக்க ஒரு கரிய ஆட்டை இழுத்து கொண்டு வந்தனர். அதை தோள் தூக்கி கொண்டிருக்கும் ஆட்கள் அருகில் நின்றிருக்கும் மற்றொரு ஆளிடம் ஒப்படைத்தனர். அவர் ஒரு செப்பு அரிவாள் போன்ற கத்தியை எடுத்து மெலிதாக ஆட்டின் கழுத்தை கீறினார். இந்த ஆட்டால் தான் என்ன செய்ய இயலும்? ஒருவேளை மற்ற ஆடுகளைப் போன்று வீதி வீதியாக ஓடி இருக்கலாமோ? மற்ற ஆடுகளைப் போன்றே சுவரில் தன் முதுகை தேய்த்து கொண்டிருக்கலாமோ? மற்ற ஆடுகளைப் போன்றே சினிமா போஸ்டர்களை புல்லுக்கு பதிலாக தின்று கொண்டிருக்கலாமோ? இந்த ஆடுதான் இயற்கைக்கு எதிராக என்ன செய்தது? இவர்கள் கையில் இதை யார் கொடுத்தது? ஆட்டின் சார்பாக இவர்கள் யார் முடிவெடுப்பதற்கு? அப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. என்னடா ஒன்றும் இல்லை? கன்னத்தில் அறை. வரை மீறும் முன்பு அம்மா வந்து தடுத்தார். ஒன்றும் இல்லையாமில்ல, இந்த வாய் தானே. கையில் எதுவும் தட்டுப்படாமல் இருக்க அருகில் இருந்த டேபிளில் இருந்த எவர் சில்வர் டம்ளரை எடுத்து தூக்கி முகத்திலேயே இருந்தார். முத்தம் கேட்குதோ ஒரு பையனோட? கட்டி பிடிச்சி சி, அதை பார்த்த உடனே செத்துடலாம்னு இருந்துச்சு. நீ என்ன பையனா பொண்ணாடா? காரி துப்புவாங்க. முதல்ல நான் வாங்கி கொடுத்த கம்ப்யூட்டரில் கண்டதை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ இந்த சகிக்காத வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மகேஷிடம் உள்ள ஏதோ ஈர்ப்பையும் தாண்டி இன்னொருவரிடம் நான் செய்த செயலுக்கு எனக்கு தண்டனை தேவைதான். ஒருவேளை இது தப்போ பாவமோ, ஆனால் மகேஷுக்கு ஏன் ஆண்களை பிடிக்கவில்லை, பெண்களை பிடித்திருக்கிறது? அதான் டாக்டர்கிட்ட காமிச்சோமேங்க, இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொன்னாரே. அம்மா சொன்னாள். ஆமாம், அந்த டாக்டர் சுந்தரம் வெக்காலோலி. அவன் என்னடானா நாம தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். அந்த டாக்டர்லாம் வேண்டாம். போன வாரம் போயிட்டு வந்தோம்ல, அந்த தெரப்பிஸ்ட்கிட்டேயே இன்னொரு முறை கவுன்சிலிங் வர சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? 3 முறை வந்து பார்த்தா போதுமா? கண்டிப்பாக இதை மாற்றிக்கலாம்னு சொன்னார். சனிய. ஆனால் இதுக்காக 50,000 ரூபாய் அழணும். அவன் பிள்ளைக்காக கோயிலுக்கு அலையிறான். நான் பிள்ளையை பெற்றும் காசு அழுகுறேன். என் பதிலையே இருவரும் எதிர்பார்க்கவில்லை. என்னதான் சொல்வது? எங்கோ யாரோ முடிவு செய்து என் மூலையில் உட்கார்ந்து கொண்டு இச்சைக்கு ஆணையிடுகிறார்களே. அம்மா கடைசியாக, அம்மாவுக்காக ஒரு தாட்டி போயிட்டு வந்துடலாம்யா. இவரும் டாக்டர் மாறிதான். ஒன்றும் நடக்காது, எல்லாம் ஓ நல்லதுக்கு தானே. இது ஒரு மருந்து மாறின்னு வச்சுக்கோ. மாத்திரை மருந்து முழுங்கிறதுக்கு பதிலாக சின்னதாக மூளைக்கு ஒரு மருந்து மாதிரி கரண்ட்டில் லேசாக கொடுப்பாங்க. தெரப்பிஸ்ட் சொல்லிட்டாரு, ஒன்றும் ஆகாதுன்னு. அப்பா முடிவாக சொன்னார். ஸ்கூல் முடிஞ்சு நேராக வீட்டுக்கு வந்துடு. ராத்திரி ஒழுங்காக தூங்கிட்டு நாளைக்கு சரியாக காலையில் 10 மணிக்கு அங்கே இருக்கணும். அதான் அம்மா இவ்வளோ கேட்குறாங்களே.
தாயோட அழுகிய தண்ணியாக குடிச்சு தீர்க்காத. தூரத்தில் வரிசையான வெள்ளை டியூப்லைட்டுகள் மாறி மாறி எரிந்தன. என் கால் என் மனம் அறியாமலேயே கூட்டத்தில் நுழைந்தது. துடிப்பு ஒவ்வொரு கணமும் நெஞ்சை நிறைத்து உள்ளிருந்து காதில் வழியுமென தோன்றுமாறு எழுதியது. கால்கள் நேராக நடந்தன, குறுக்காக நடந்தன, சிலரை தள்ளி கொண்டு நடந்தன. கூவும் கூட்டம் நான் தள்ள தள்ள அதுவும் தள்ளியது. சன்னதம் ஏறிய சாமியின் முகம் ஒவ்வொரு அடிக்கும் பெரிதாக நகர்ந்து வந்தது. அவர் அருகில் வந்ததை உணர்ந்தேன். கால் அடங்கியது. சாமி கழுத்து கீறிய ஆற்றை வாங்கி தன் கையில் ஏந்தி இன்னும் கால் துடிக்கும் உடல் மருளும் ஆற்றின் கழுத்தில் தன் வாய் வைத்து உறிஞ்சினார். பசி தீர பருகும் ஒண்டி கருப்பசாமிதான் அம்மையின் கோபத்துக்கு தீர்வோ? அம்மைக்கு உள்ளது பசியா, ஆதங்கமா, பயமா? இந்த ஆடு இவ்வுலகத்தில் பிழைக்காது என்று கனிவோடு கேட்கிறாளா? பின்னால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறாளோ? அல்லாமல் இவர்கள்தானோ தாய்க்கு பசி என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஆற்றின் தலை பக்கவாட்டில் சற்று தலைகீழாக இருந்ததை கண்கொட்டாமல் பார்த்து டியூப்லைட் எதிர் மின்னும் ஆற்றின் விழியோடு விழி கலந்து மூழ்கி மறந்திருக்கும் கணத்தில் பிரஞை தெளிந்து அவ்விழி ஒளி என்னை பிரதிபலிக்கும் முன்பு அங்கு இன்னும் பல கரிய ஆடுகள் நிற்க வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து வேகமாக திரும்பி வீட்டை நோக்கி நடந்தேன். வழிநடையில் காரில் காற்று நகராமல் நிலைத்திருந்தது. ஆனாலும் அந்த அமைதியில் என்னால் கேட்க முடிந்தது. ஏதோ தெரியாததேன், ஏதோ உயிர்ப்பான ஒன்றின் தொடங்கவிருக்கும் ஓர் உருமலை. காலையில் 3 பேரும் கிளினிக்கா இல்லையா என்று சரிவர புரியாமல் இருக்கும் ஒரு கட்டடத்தை ஆட்டோவில் அடைந்தோம். தெரபிஸ்ட் என பெயர் போட்டு போர்டு போட்டிருந்தது. வரிசையாக அமைக்கப்பட்டிருந்த சிறிய குஷன் வைத்த இருக்கைகளில் அமர்ந்தோம். 10 நிமிடத்தில் நீல நிற யூனிஃபார்ம் அணிந்த நர்ஸ் ஒருவர் வந்து என் பெயரை சொல்லி முதலில் அப்பாவையும் அம்மாவையும் உள்ளே கூப்பிட்டார். அம்மாவின் கண்கள் பெருத்து இருந்தன. வற்றா ஊற்றோ என இரவு முழுக்க ஒழுகிய கண்கள் இன்னமும் தன் வரத்து தீராமல் வழிந்து கொண்டிருந்தன. அப்பாவின் முகம் இறுக்கமாக இருந்தது. பந்தை எடுத்து முகத்தில் நேரே வீசினாலும் கண்ணிமைக்காமல் அதை வாங்கி கொள்ளும் இறுக்கம். அவர்கள் உள்ளே அறைக்கு சென்றார்கள். ஒருவேளை நான் தான் தவறானவனா? மகேஷை பார்க்கும் போதெல்லாம் விரையும் மனத்திற்கு மாற்றம் தேவையா? நான் தான் கட்டுப்படுத்த வேண்டுமா? எல்லா நண்பர்களும் பெண்களை பற்றித்தானே பேசுகிறார்கள். எப்பொழுதும் அவர்களின் அந்த பேச்சுக்களில் ஆர்வம் எழுந்ததில்லையே. ஒவ்வொரு முறையும் விருப்பமில்லாமல் என்ன உரையாடுவதென்று தெரியாமல் சிரித்து மழுப்பி விடுகிறேனே. சற்றே இன்னும் முயன்றால் என்னாலும் பெண்களை பற்றி நினைக்க முடியுமோ? அவர்களை பற்றி உரையாட முடியுமோ? இப்போதிலிருந்து வேறொரு நாளாக நான் மாறிக்கொள்ள இயலுமோ? காத்திருந்த நிமிடங்களில் கழுவிய தரையிலிருந்து மெலிதாக காந்தும் வாசம் மேலேறி மனம் புரியா ஒரு ஆதி உணர்வை கிளப்பியது. சென்ற முறை முதல் தடவை இங்கே வந்தபோது இந்த தெரபிஸ்டிடம் நடந்ததெல்லாம் நினைவிலிருந்து கொப்பளி தேடியது. பேர் என்ன தம்பி? என்ன படிக்கிற? சண்முகம், 11வது. கிளாஸில் நீ தான் முதல் ரேங்க்குன்னு அம்மா சொன்னாங்களே. இல்லை, எப்போவுமே இல்லை. உடம்பெல்லாம் எல்லாம் சரியாக இருக்கா தம்பி என்றவர், கொஞ்சம் உடம்பை செக் பண்ணிடலாமே என்று என் பெல்ட்டை கழட்ட சொன்னார். ஒரு வெண்ணிற கைக்கு இறுக்கமான க்ளவுஸ் ஒன்றை அணிந்து கொண்டு இடுப்புக்கு கீழ் கால்களுக்கு இடையில் கை வைத்தார். நான் இரு கைகளையும் பின்னால் கொண்டு சென்று இறுக்கமாக பிடித்து கொண்டேன். இடது கையின் ஆள்காட்டி விரலை வலது கை மணிக்கட்டில் கட்டப்பட்டுள்ள கருப்பு கயிற்றில் நுழைத்து இழுத்து கொண்டேன். வலது கை விரல்களை மடக்கி கொண்டேன். அவர் பின்பு என் பேண்ட்டையும் உள்ளாடையையும் இறக்கினார். தன் மொபைலை எடுத்து சில பெண்ணுடல் படங்களையும் ஆணுடல் படங்களையும் வரிசையாக காட்டினார். கைகளை கொண்டு பிடித்தும் அசைத்தும் பார்த்தார். என் தற்காப்பு அவரை தள்ளிவிட வேண்டும் என்றும் காலால் உதைத்து விட வேண்டும் என்றும் பிறகு அப்படியே கீழே சுருங்கி அமுங்கி விட வேண்டும் என்றும் உந்தியது. முன் சதையை பின்னால் இழுத்து பார்த்தபோது அப்பாகத்தை சுருக்கி சுருக்கி அப்படியே என் உடம்பிரல் இழுத்து கொள்ள முடியாதா என தோன்றியது. முகத்தை அவரிடமிருந்து விலக்கி இடது பக்கம் திரும்பினேன். அண்ணாந்து பார்த்து நீர் விழாமல்
பார்த்து கொண்டேன். 10 நிமிடம் கழித்து அம்மாவும் அப்பாவும் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். அம்மாவின் முகம் மாறாமல் அதே போன்றே ஈரம் படிந்து இருந்தது. அப்பா எங்குமெங்கும் தலையை திருப்பி என் கண்களை சந்திக்காமல் அறைய விட்டிருந்தார். அவர்கள் பின்னாலேயே நர்ஸும் வந்து நின்று கொண்டிருந்தார். நான் புரிந்து கொண்டு அம்மாவிடமும் அப்பாவிடமும் எதுவும் கூறாமல் எழுந்து அவர்களோடு சென்றேன். நடந்து 2 அறைகள் கடந்து இன்னொரு சிறிய அறைக்கு அழைத்து சென்றார்கள். ஒரு சாய் சேரில் உட்கார சொல்லிவிட்டு அதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஆப்ரேட் செய்துவிட்டு அறைக்கு வெளியே கிளம்பினார். அதற்கு அருகிலேயே ஒரு நீள் சதுர வடிவ பெட்டி ஒன்று இருந்தது. அது மெல்லிய உருமலை கக்கி கொண்டிருந்தது. என் பிசிக்ஸ் லேபில் உள்ள வேவ் ஜெனரேட்டர் போன்றே இருந்தது. லேபில் அந்த கருவியில் நேரான ஸ்கொயர் வேவ் உருவாக்குவதற்கும் வளைவான சைன் வேவ் உருவாக்குவதற்கும் உண்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஞாபகம் வந்தது. எதை ப்ரோக்ராம் செய்தோமோ அதுவே உருவாகும். மாற்ற வேண்டுமானால் முதலிலிருந்து தொடங்க வேண்டும். ஆனால் எல்லா விதமான அறைகளுக்கும் அதனதன் பயன் உண்டு. தெரபிஸ்ட் அறைக்குள் நுழைந்தால் அந்த கருவியிலிருந்து வெளியே வந்த இருமுனை நுனி கொண்ட கேபிளை எடுத்து என் நெற்றி பக்கவாட்டின் இருபுறமும் மாற்றினார். அவர் அருகில் வரும்போதே சேரின் கைகளில் வைக்கப்பட்ட என் கைகளை என்னை அறியாமலேயே என் உடலின் மீது வைத்து கொண்டேன். விரிந்திருந்த என் கால்கள் உள் திரும்பி கொண்டன. ஒன்றும் பயப்படாதீங்க தம்பி, எதுவும் தெரியாது. நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கம்ப்யூட்டரை உங்களுக்கு தேவையானது சரியாக செய்ய வைக்கிறீங்கள, அதே மாதிரி தான் நம்ம மூளையும். முடிஞ்சு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில் போயிடலாம். எல்லாம் மற்ற பசங்க மாதிரியே நார்மல் ஆயிரும். இதையே பார்த்துட்டு இருங்க என்று ஃபோனில் பெண்ணுடல் வீடியோவை இயக்கினார். அதே சமயம் பக்கத்தில் நர்ஸ் வந்ததை கடைவழி உணர்த்தியது. அவர் சேரை முழுவதும் சாயச் செய்து முழு படுக்கை போன்று ஆக்கினார். என் கையில் ஊசி ஏறியது. இனி நான் எங்கே ஓடுவது? இதுதான் எனக்கு கடைசி நாள். இதற்கு பிறகு நான் நானாக இருப்பேனா? இந்த மென்குளிர் ஊட்டப்பட்ட அறையும் இந்த படுக்கையும் தலையில் பொருத்தியுள்ள இந்த கருவியும் ஒருவித மயக்கத்தை அளிப்பது போன்று இருந்தன. தலை கிறுகிறுத்து அருகில் இருந்த கருவியின் இம்மோசை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பெருகி மக்கள் கூட்டத்தின் கூச்சல் என ஆகியது. நெற்றியின் 2 பக்கமும் ஐஸ்கூப் வைத்து சதை ஒட்டி கொண்டு குளிராகி இரும்பு நெடி அடித்தாற் போன்று இருந்தது. என் உடல் கூர்வேல் போல் குத்தி நின்றாலும் என் நினைவுகளின் புத்தகத்தில் தாறுமாறாக பைண்ட் செய்யப்பட்ட பக்கங்களை விசிறி திறப்பது போல காட்சிகள் மின்னி மின்னி மறைந்தன. சைக்கிள் அடுக்குகள், ஃபெம், மாணவர்களின் சிரிப்பு, பொட்டை, சந்திரன் சார், சிகப்பரிசி, பின் எல்லாமும் அற்றுப்போனது போல் இருந்தது. வீட்டின் முன்றிலில் தந்தை பந்தல் கட்டி மணல் பெய்து தரையமைத்து கொடுத்தார். தென்னை கீற்று அருகால் பந்தல் போட்டிருந்தது. மாலை கொம்பும் கொட்டும் இசைக்கப்பட்டன. 4 பெண்கள் மணலை சுற்றி எரி போன்ற எருளும் மலர் தூவிய பொழுது வேலன் வந்தான். அவன் கூந்தல் தோளில் விழுந்திருந்தது. அடர்த்தியாக இல்லாமலும் மெலிதாக இல்லாமலும் மீசையும் தாடியும் தொங்குமாறு இருந்தன. மீசையை எள்ளின் நெய் கொண்டு சற்றே நிமிர்த்தியிருந்தான். அரைக்கு மேலாக எதுவும் அணியாமல் மார்பு திறந்து இருந்தது. சீரான சமமான நெஞ்சு வழவழப்பாக தோன்றியது. சேவலின் அஞ்சிரை வண்ணமேற்ற சேயோனே இந்த மென்னுடம்பில் வந்துவிட்டானோ என்பது போல் வெண் அருவை உடுத்தி கடம்ப மலர் சூடி செந்துகள் மெய் பூசி காலை உயர்த்தியும் தாழ்த்தியும் ஆடிக்கொண்டு வந்தான். மடந்தை பெண்ணை உள்ளிருந்து ஊர்கடலே முன்னீராய் வடிவெய்தியது போல் 3 முதுவாய் பெண்கள் அழைத்து வந்து மணல் பரப்பிய இடப்பக்கம் அமர வைத்தனர். முகம் முழுதும் அச்சம் அப்பி இருப்பது போல் மெலிந்திருந்தாள். வேலன் மூர்க்கமடைந்து குறிஞ்சியை வாழ்த்தி பாடத் தொடங்கினான். தூபல் அருவி வீழ் காந்தல் மனம் வீச கார்மழை குன்று வாடை வாழிய மனையே அதிருமாறு அவன் குரல் விரிந்தது. மலைகள் வெய்யோனை முழுங்கி கருந்திசை சூழ்ந்தது. மலையை ஏற்றி பாடிக்கொண்டே மணலை சுற்றி ஒவ்வொரு திசையிலும் நரந்தை பழமும் தீக்கம்பும் வைத்து களம் அமைத்தான். மணற்பரப்பில் வலப்பக்கம் இரும்பு வேல் ஒன்றை நட்டான். தீக்கம்புகள் ஒளி நடனம் புரிந்து
வேல் நிழலை 4ஆக பிரித்து ஒவ்வொரு பக்கம் தள்ளி கூத்தாட வைத்தன. இவ்வே செருநர தேய்த்த சுடரலை வேலோ, சிற்றில் சிறுபெண் நின்றலை காமமோ, பலிகொள் முருகே பலிகொள் முருகே என அவன் பாடல் தொடர்ந்தபோது வேலனின் கூட வந்த இருவர் தாம் வைத்திருந்த ஆற்றை பெண்முன் நிறுத்தி கழுத்தை அறுத்தனர். அவள் எழுந்து ஓடாதவாறு பெண்டிர் அவளை பிடித்து கொண்டனர். மரியின் குருதியை வேலன் அகன்வாய் பானையொன்றில் பிடித்து கையால் செந்நீர் எடுத்து தன் முகத்தில் பூசிக்கொண்டு அப்பானையில் திணையரிசியை பெய்தான். பெண்ணின் முன்னால் முட்டிமடங்க பாதி அமர்ந்து அவள் முகத்துக்கு நேர் பார்த்து செவ்வரிசி பிடியெடுத்து அவள் தலையில் தூவினான். நெற்றியில் குருதியிட்டான். அவளுடைய வழியாறு அடைத்து கொண்டது போல் குருதியிலிருந்து இரும்பு வாசனை அவள் நாசி அடைத்தது. தலைவனை விரும்பும் அவள் அவ்விடத்திலேயே மின்னென ஒருங்கி மயக்கமுற்றாள். மறுகணம் விழித்தேன். அவன் முகம் பஸ்ஸில் படியில் நின்று கொண்டு சிறிதே சிறிதே திரும்பி என்னை பார்த்து புன்னகைக்கும் அம்முகம் தோன்றியது. நான் கடைசி சீட்டிலேயே நிறைவாக அமர்ந்திருந்தேன். இயற்கை தன் இயல்போடு ஒட்டி கொண்டிருக்கிறதை எண்ணி மனம் நிம்மதி கொண்டது. நான் உணர்ந்த ஆணும் நான் எனும் நானும் மகிழ்ந்தோம் இம்முதன்முறை வெறியாட்டு முடிந்த பின்னர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் விஜய் ரெங்கராஜன். ஒரு சிறு முன்னுரை. அமெரிக்க வளைகுடா பகுதியில் வசித்து வரும் இவர் கணினி பார்வை செயற்கை நுண்ணறிவு துறையில் ஆராய்ச்சியாளராக பணிபுரிகிறார். சொல்வனம் இதழில் இவரது சிறுகதை வெளிவந்துள்ளது.